ஷேர் பண்ணாதா அகில மூலமல்லாடுந்த சக்தி ஆதியாய் உலகமது உதிர்ந்த சக்தி நகர்ந்திட தக்கன் யகத்தை அடித்த சக்தி சரவண பவன மிக இந்த சக்தே எனது தாதி சுனந்தி மலையான மகளான சக்தி சுடர் ஒளி போல் வேத முதலான சக்தி சக்தி மகிழாசூரனை சம்மாரம் செய்த சக்தி மங்கையாய் உமை பார்வதி கொலு நாடி வருகின்றன பரம்பலக்கா ஷேர் பண்ணாத ஆமா வணக்கம் 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 ஆமா வாழ்க வளமுடன். ஆமா சபையை பார்த்தாயா? சபையை பார்த்தேன்மா. எப்படி சபை? இதா அது பகவானுடைய மார்பில் தங்கியிருப்பது மகாலட்சுமி. மகாலட்சுமிக்கு நாத்த மகள் காமனின் நினைவினாலும் ஆமா கஞ்சனின் உந்தியாலும் மகள் நடின மாதர் பொருந்தவே தொடையினாலும் ஆமா தாமதம் இல்லா கங்கை தரித்தனர் பாதத்தாலும் நேமமாய் நின்று கார்க்கும் நிர்மல கிருஷ்ணதே. இந்த உலகத்தை எப்படி
வைத்திருக்கிறார். ஆமா காமனை நினைவினாலும் ஆமா கஞ்சனை உந்தியாலும். குந்தியாலும் கஞ்சனா யாரு? ஆஹா. ஒருத்தருக்கு ஒரு பொருள் கொடுக்காம இருக்கிறாங்களே, ஆமா அவங்க இல்ல கஞ்சன். ஆ. கஞ்சன் என்றால் பிரம்மதேவனுக்கு ஒரு பெயர் கஞ்சன். ஓ நான் அந்த எவனும் ஒண்ணும் கொடுக்காத பிச்சை கூட கொடுக்காத அவனு பார்த்து கஞ்சன் இருக்கணும். சம்பாதி ராஜ்புரம் ராம்தாஸ் சுகேத்புரம் அவங்க கஞ்சன்றியா? ஆமா ராம்தாஸ் என்ன பண்றான் ராம்தாஸ் என்ன பண்றான் நாம 50,000 கூட வாங்கி கொடு சம்பளத்தை அது என்ன பண்றான் அப்படியே எற பணத்தை கொடுத்த ஆளு கூலி கொடுத்தான்னு உள்ள விடுறான் அப்படி வெளியே எடுக்கிறான் உள்ள விடுறான் வெளியே எடுக்கிறான் பணம் வெளியே அதாவது பூரா 100 ரூபாய் தலை தான் வந்துரு பட்டுது இது 500 ரூபாய் தலை உள்ள போய் நின்று இருக்கட்டா. அவர் பேர் இல்ல கஞ்சன். அதாவது பிரம்மதேவனுக்கு கஞ்சன் என்ற ஒரு பெயர் இல்லையா? கஞ்சனை உந்தியாலும் மகள் அடினா மாதர் பொருந்தவே தொடையினாலும் யாராரு? ரம்பை, ஊர்வசி, மேனகி, திலோதமை 4 நாட்டிய மாதரே இந்த வலது தொடையில உட்பட செய்திருக்கிறார். ஏன் இப்ப நாம இங்க தெருக்கூத்தாடுறோம், மக்கள் எல்லாம் பாக்குறாங்க. தேவலோகத்தில தேவசபை கூடும். அங்க 33 தேவர்கள் ரசிப்பார்கள். அதற்காக நாட்டிய மாதர் உட்பட செய்திருக்கிறார் பகவான். அதுதான் பூமகளின மாதர் பொருந்தின தொடையினாலும் தாமதம் இல்லா கங்கை தரித்தனர் பாதத்தாலும் நேமமாய் நின்று கார்க்கும் நிர்மல கிருஷ்ண தேவா. எல்லாம் வல்ல இறைவனா இருக்க முடியாது, சாட்சாத் எம்பெருமான் மார்பு இருக்க முடியாதது மகாலட்சுமி சபை இல்லையா? அந்த சபைக்கு முன்பாக நான் வந்திருக்கிறேன். நான் யாரு? என்னுடைய விளக்கம் ஏதாகிலும் உனக்கு தெரியுதா இல்லையா? எனக்கு தெரியும் சாமி. சொல்லுப்பா. அவர் ஆளு விளக்குங்க. என்ன ஒரு அருணாபுரம், அருணாபுரத்தை சேர்ந்த நாடக பேராசனம் இருக்கக்கூடிய ராஜேந்திரன் நாடக ஆசிரியர் தெரியும். சினிமா நோட்டீஸ் கொடுக்காதீங்க. இல்ல இப்ப வந்திருக்க முடியாத மாறு வேணும் இல்லையா? ஓ அந்த மாதிரி இல்லையா? இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் இந்த ஊரு உள்ள பயம் கிட்ட கேடு நம்மளுக்கு. அடங்காம யார் இருள் உதிர்த்து விடும். நீ எவ்வளவு அடக்கமா இருக்கிறியோ உடைய புகழ் உடைய இருள் நீங்க ஒளி பயம் பெருக்கும். நீ எம்மாத்திர அடங்காம இருக்கிறியோ ஆழ்ந்து பலனை கொண்டு தெரியும். அந்த மாதிரி ஆளு கிடையாது. அப்படியே ஆமா அது மிருதங்க சக்கரவர்த்தி ஆருடைய சிநேகிக்கு மேலமாக உயிருக்கு மேலாக என் அண்ணாவாகி தேவராஜ். வேற அந்த காலத்துல இடையாத்து தேவராஜ் கொட்டங்குச்சி தேவராஜ் தேவராஜ் பேரை மறுபடியும் எடுத்தவர் அண்ணன் கொட்டங்குச்சி இடையாத்து தேவராஜ். தச்சமிதான் போகிறார் கொட்டங்குச்சி. தேவராஜ் அண்ணன் பிள்ளை மணி ஜமால் பேரு புகழ் படைத்த ஆறு அண்ணாவாகிய மணி ஜமால் அடிக்கக்கூடிய சரவணன் ஆமா இது வரைக்கும் நான் அப்பா என்ற வார்த்தை கொடுத்தவர். அப்பேற்பட்ட எனக்கு உதவி செய்து என் மிருதங்க சக்கரவர்த்தி என் பிள்ளையாகிய சரவணனுக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். சரி சரி விளக்கம் யாரு விளக்கம் சொல்ற
தெரியுதா இல்லையா? உமா பார்வதி என்று மட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு. உமா மகேஸ்வரி, ஆமா உலக ரட்சகி, ஆமா ஜெகதீஸ்வரி, ஆமா கிரியா சக்தி, ஆமா ஞானா சக்தி, ஆமா சக்தி ஒன்று, சமயம் சமய 16 வடிவம். ஆமா இந்த 16 வடிவத்துல உமா மகேஸ்வரி என்று தெரியுமா தவிர ஆமா ஆதி அந்த நாளிலே இந்த உலகமானது எப்படி இருந்தது, ஓஹோ நான் எப்படி பிறந்தேன், இருக்க முடியாத தேவர் மூவர் மாநில மக்களை எப்படி படைத்திருக்கிறேன், பணத்திருக்கிறேங்க. அந்த விளக்கம் ஏதாகிலும் தெரியுமா? சொன்னதாம தெரியும். ஆதி அந்த நாளிலே ஆமா. இந்த உலகமானது ஒரு உருண்டை கோடி முட்டை வடிவம். ஓ அந்த கோழி முட்டை வடிவத்தில் இருந்துச்சா? உமா மெச்சிலடா, உலகமே ஒரு உருண்டை கோழி முட்டை வடிவம். நம்ம வெச்சின்னு அந்த கோழி பாட்டி முட்டை மாதிரி காட்டியா இல்லையா? அதை கொஞ்சம் சின்ன கோழி அந்த சின்னதா போட்டு நேற்று பால் வாயில வாங்கிட்டு வந்தியா, அந்த சைஸ் காட்டாதான் அது அந்த சின்ன அந்த முட்டை நம்ம வெச்சு கணிச்சு அது மாதிரி இல்லையா? உலகமே ஒரு உருண்டை கோழி முட்டை வடிவம். ஆமா ஒரு நாள் தரத்திலே ஓம் ரீம் சும்மா நாதமானது முழங்க 12 வெடித்து மேல் தட்டாவது ஆகாய மார்க்கமாகவும் ஆமா கீழ் தட்டாவது பூமாதேவியாகவும் ஆமா அது உள்ள இருக்க முடியாத உள்ள வெள்ளம் அமிழ்க்குது. அதுதான் ஆதியாக சமுத்திரமாகவும் மஞ்ச கருவில ரீம் என்ற சத்தத்தோடு இந்த சக்தி தோன்றினே. ரீம் ரீம் என்ற சத்தத்தோடு அந்த மஞ்ச கருவில ஆமா ரீம் என்ற சத்தத்தோடு சொல்லி எப்பா 7-14 உலகத்துக்கு பெருத்த உருவம். ஓ பையா முக்கண்களோடு பஞ்சாயுதங்களோடு அகோர பாலுடன் பிறந்தேன். நான் பிறக்கின்ற நேரத்திலே இந்த உலகத்தை பார்த்தா எங்கு பார்த்தாலும் ஒரே ஜலமயமாக இருக்கின்றது. ஜலம்டா தண்ணீர். ஆமா ஆமா மோடு பழம் கிடையாது, ஆமா செடி கொடி என்பது கிடையாது, மாநில மக்கள் கிடையாது, எந்த விதமான ஜீவ ஜன்னதி உலகத்தின் கண்ணிலே கிடையாது. உலகத்தின் கண்ணிலே தன்ன தனிமையாக பிறந்திருக்கிறமே, நமக்கு துணைவர் வேண்டுமே, ஒரு ஆடவர் வேண்டும் சொல்லி முந்தி முதலாக நான் என்ன செய்தேன் தெரியுமா? என்ன செய்யுங்க? திருப்பகலுக்கு போனது எடுத்து குவித்து லிங்கமாக பிடித்து லிங்காதர பூஜை செய்தேன்.